வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். தலைப்புச் செய்திகள். அறிவியல் ஆராய்ச்சி பணிகளில் உள்ள தடைகளை அகற்ற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். புதிய தேசிய கல்விக் கொள்கை தாய்மொழி கல்வியை ஊக்குவிப்பதாக உள்ளது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வெள்ள தடுப்புப் பணிகள் இம்மாத இறுதிக்குள் நிறைவு பெறும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் தெரிவித்துள்ளார். தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார். ஹாங்காங் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் த்ரிஷா ஜோலி, காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியது. இனி விரிவான செய்திகள். அறிவியல் ஆராய்ச்சி பணிகளில் உள்ள தடைகளை அகற்ற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். தேசிய அனுசந்தன் ஆராய்ச்சி அறக்கட்டளையின் 1வது நிர்வாகக் குழு கூட்டத்தில் இன்று உரையாற்றிய பிரதமர், ஆராய்ச்சி நிறுவனங்களின் தரத்தை மேலும் உயர்த்தி அவற்றை மேம்படுத்த வேண்டும் என்றார். ஆராய்ச்சி பணிகளுக்கான நிதி தடையின்றி வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். முக்கியமான துறைகளில் அனுசந்தன் தேசிய ஆராய்ச்சி அறக்கட்டளை ஆய்வுத் திட்டங்களை செயல்படுத்தும் என்றும் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார். புதிய தேசிய கல்விக் கொள்கை தாய்மொழி கல்வியை ஊக்குவிப்பதாக உள்ளது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் நடைபெற்ற பிஜேபி உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு ஹிந்தி மொழியை ஒருபோதும் திணிக்கவில்லை என்று கூறினார். பாரதிய ஜனதா கட்சி எந்த இடத்துலையுமே ஹிந்தி திணிக்கிறது இல்லை. ரொம்ப தெளிவாக நாங்கள் இருக்கிறோம். அதாவது புதிய கல்விக் கொள்கை என்ன வலியுறுத்துகிறதுன்னா, புதிய கல்விக் கொள்கை ஆரம்ப கல்வியை தாய்மொழியில கொண்டு வரணும்னு சொல்றோம். நம்ம தாய்மொழி தமிழ் மொழியில ஆரம்ப கல்வி முழுமையாக இருக்கணும்ன்றோம். நாங்க புதிய கல்விக் கொள்கை இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்திற்கு, இன்றைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்திற்காக அது அப்கிரேட் பண்ணப்பட்ட ஒரு புதிய கல்விக் கொள்கை. இந்த கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றுதான் நாம் சொல்கிறோம். நாங்க ஏதோ ஹிந்தி நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கன்னு நாம் சொல்லவில்லை. தமிழ் தான் நம்மளுடைய தாய்மொழி. அதே போல ஆந்திராவில் இருக்கிறவங்க தெலுங்கு கற்றுக் கொடுக்கட்டும், கேரளாவில் இருக்கிறவங்க மலையாளம் கற்றுக் கொடுக்கட்டும், கர்நாடகாவில் இருக்கிறவங்க கன்னடம் கற்றுக் கொடுக்கட்டும். இது நாம தாய்மொழியில தமிழ் மொழியில கல்வி கற்கணும்ன்றதான் நம்மளுடைய புதிய தேசிய கல்வி சொல்லுது. ஆனால் இப்போ ஸ்டாலின் அவர்கள் தமிழுக்கு எதிராக தமிழ் மொழியிலேயே கல்வி வேண்டாம், அப்ப புதிய கல்விக் கொள்கை வேண்டாம் அப்படின்ற சொல்லுகிற செயல்தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. பின்னர் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் பிஜேபி உறுப்பினர் சேர்க்கை முகாமை திரு எல் முருகன் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியின் போது மத்திய அரசின் திட்டங்கள் மற்றும் சாதனைகள் குறித்து உறுப்பினர்களிடம் அவர் எடுத்துரைத்தார். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர் ஆகிய 5 மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வெள்ள தடுப்புப் பணிகள் இம்மாத இறுதிக்குள் நிறைவு பெறும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் தெரிவித்துள்ளார். இன்று சென்னையில் பருவமழைக்கு முந்தைய முன்னேற்பாடு பணிகள் தொடர்பாக திரு துரைமுருகன் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. சென்னை விருகம்பாக்கம், அரும்பாக்கம் கால்வாய், வேளச்சேரி ஏரி, பக்கிங்ஹாம் கால்வாய் உள்ளிட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கால்வாய் சீரமைப்பு பணிகளை துரிதப்படுத்துமாறு அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தினார். வெள்ளத்தடுப்புக்காக தேவையான மணல் மூட்டைகள், சவுக்கு கம்புகள் போன்றவற்றை தயார் நிலையில் இருப்பு வைக்குமாறும் திரு துரைமுருகன் கேட்டுக் கொண்டார். வீட்டு வசதி வாரியத்தால் கையகப்படுத்தப்பட்டு பயன்படுத்தப்படாமல் உள்ள நிலங்களை மீண்டும் உரியவர்களிடம் வழங்குவது தொடர்பாக ஆய்வு செய்வதற்காக உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு முத்துசாமி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வீட்டு வசதி வாரியம் தொடர்பான பெரும்பாலான பிரச்சினைகளுக்கு கடந்த 3 ஆண்டுகளில் தீர்வு காணப்பட்டுள்ளதாக கூறினார். வீட்டு வசதி வாரியத்தில் பொதுமக்களுக்கு உள்ள பிரச்சினைகளை தீர்க்க மாநிலம் முழுவதும் 16 இடங்களில் புகார் பெட்டிகள் வைக்கப்பட்டு 5500 மனுக்கள் பெறப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கோரிக்கைகள் தொடர்பாக அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களிடம் கருத்துக்களை பெற்று விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு முத்துசாமி தெரிவித்தார். உலக தற்கொலை தடுப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இந்நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. செயல் மூலம் நம்பிக்கையை உருவாக்குதல் என்ற கருப்பொருளின் அடிப்படையில் இந்த ஆண்டு இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டது. இதனையொட்டி மதுரை மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற கருத்தரங்கில் பேசிய கல்லூரி முதல்வர் டாக்டர் செல்வராணி, தற்கொலையை தடுப்பது குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்று கூறினார். இந்த ஆண்டினுடைய தீம் என்னவென்றால் சேஞ்சிங் த நேரேட்டிவ் ஆன் சூசைடு, அதாவது தற்கொலையை தடுப்பதற்கு நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றின கருத்தரங்கு இங்கு நடந்தேறி கொண்டிருக்கிறது. இந்த சூசைட் ப்ரிவென்ஷன் டேயிலே இங்கு நடக்கக்கூடிய மனம் என்கிற ஒரு ப்ராஜெக்ட் இருக்கிறது. அதில் ஒரு ஹெல்ப் லைன்
கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த எண்ணிலே மிகவும் மன அழுத்தத்திற்கு உள்ளாகிற மாணவர்கள் எப்பொழுது வேண்டுமென்றாலும் தொடர்பு கொள்ளலாம் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு இருக்கிறது. மக்கள் உடல் நலத்தோடு மனநலத்தோடு வாழ வேண்டும் என்பதை அறிவுறுத்தி இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்நாளையொட்டி திண்டுக்கல் மாவட்டம் பழனி அரசு மருத்துவமனை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள். இந்த புதிய சட்டங்கள் நீதியில் மட்டுமே கவனம் செலுத்துகிறதே தவிர தண்டனையில் அல்ல. பயங்கரவாத செயல் வரையறுக்கப்பட்டுள்ளது. சிறார்களுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோரை கடுமையாக தண்டிக்கும் சட்ட பிரிவுகள். 7 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட தண்டனைக்கான வழக்குகளில் தடயவியல் விசாரணை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட நபர் எல்லை வரையறையின்றி எந்த ஒரு நீதிபதி முன்பும் ஆஜர்படுத்தும் முறை. தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அரசு பள்ளிகளில் ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆசிரியர்களின் கோரிக்கையை அரசு மதிப்பதாக தெரிவித்தார். இன்று போராட்டத்தில் ஈடுபட்ட டிட்டோ ஜாக் அமைப்புடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். அவர்களின் 31 அம்ச கோரிக்கைகளில் 12 கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார். சென்னை மாநகரில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலைகளை கடலில் கரைப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மாநகர காவல்துறை வெளியிட்டுள்ளது. வரும் 15ஆம் தேதி பல்வேறு அமைப்புகள் சார்பில் நடைபெறும் விநாயகர் ஊர்வலத்துக்கு சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. பொது இடங்களில் காவல்துறை அனுமதியுடன் வைக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலைகளை உரிய வழிகாட்டு நெறிமுறைகளின்படி ஊர்வலமாக எடுத்துச் சென்று கடலில் கரைக்க முழு ஒத்துழைப்பு வழங்குமாறு காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. கட்டுப்பாடுகளை மீறுவோர் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைத் தலைவர் திரு வெள்ளையன் சென்னையில் இன்று பிற்பகல் காலமானார். அவருக்கு வயது 76. உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி காலமானார். அவரது மறைவுக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை, பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு உள்ளிட்ட தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழை பெய்யக்கூடும். குமரி கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் தமிழக கடலோர பகுதிகளிலும், ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் வடமேற்கு வங்க கடற்பகுதிகள் மற்றும் வங்கக்கடலின் வடபகுதிகள், தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மாவட்டச் செய்திகள். திருவாரூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் கடுமையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாதம் கூடுதல் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் தகுதியுடைய பயனாளிகளை தேர்வு செய்யும் முகாம் இன்று நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வியாபாரிகளும் பொதுமக்களும் 10 ரூபாய் நாணயத்தை வாங்க மறுத்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியர் திருமதி சந்திரகலா தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் உள்நாட்டு மீன்பிடி தொழிலில் ஈடுபடும் மீனவர்கள் மற்றும் மீன் வளர்ப்பவர்களுக்கு விவசாய கடன் அட்டை வழங்கும் முகாம் இன்று நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை ஆட்சியர் திரு எம் எஸ் பிரசாந்த் இன்று ஆய்வு செய்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் முகாம் வரும் 13ஆம் தேதி நடைபெறும் என ஆட்சியர் திரு பிரபு சங்கர் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சி பணியாளர்களுக்கான முழு உடல் பரிசோதனை முகாமை அரசு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மேயர் திருமதி பிரியா இன்று தொடங்கி வைத்தார். சென்னையில் உள்ள 19 மண்டலங்களிலும் பொது விநியோகம் தொடர்பான குறைதீர்ப்பு முகாம் வரும் சனிக்கிழமை நடைபெறும் என மாநில உணவுப் பொருள் வழங்கல் துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஹாங்காங் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் த்ரிஷா ஜோலி, காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியது. இந்த இணை 21-14, 21-13 என்ற செட் கணக்கில் யுக்ரைனின் பொலினியா எவ்கெனியா இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
அறிவியல் ஆராய்ச்சி பணிகளில் உள்ள தடைகளை அகற்ற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். புதிய தேசிய கல்விக் கொள்கை தாய்மொழி கல்வியை ஊக்குவிப்பதாக உள்ளது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வெள்ளத்தடுப்பு பணிகள் இம்மாத இறுதிக்குள் நிறைவு பெறும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் தெரிவித்துள்ளார். தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார். ஹாங்காங் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் த்ரிஷா ஜோலி, காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.